ஒரு சின்ன பொய் கூட சொல்லாதீங்க. விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், வெட்டிலாம் பணம். காரணம் என்ன அப்படின்னா, கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மகர ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? சார், படாத பாடுபடுறது, கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு அதுக்கு மேலே 50 வயசு வரை அதுக்கு மேலே அதுவே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படின்னா, வாழ்வின் எல்லைக்கு இதுதான் எல்லையா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை சோதிச்சிருப்பார் இந்த சனி பகவான். சார், என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாத்தியார் இருந்தாராம். இந்த வாத்தியார் என்ன பண்ணார், அவரோட பையன் அந்த கிளாஸில் படிக்கிறான். அப்போ அந்த வாத்தியார் என்ன பண்ணுறாருன்னா, எங்கடா தன்னை தாம் பையன் அப்படிங்கிறதுனால தன்னை சிறப்பு சலுகை கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருமேங்கிறதுக்காக எல்லாரையும் 2 அடி அடிச்சா தாம் பையனை மட்டும் 4 அடி அடிப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அப்போ தான் அவர் பேரை தப்பான வாத்தியார்னு சொல்ல மாட்டாங்கங்கிறதுக்காக. அந்த மாதிரி எல்லாரும் நினச்சிப்பாங்க, மகரம் கும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் சனி பகவான் தானே ராசியாதிபதி, உங்களுக்கெல்லாம் என்ன சார் கவலைம்பாங்க. எங்களுக்கு தான் அதிகமாகவே அடி விழும். ஏன்னா என் பையனாக பிறந்துட்டு இந்த தப்பு பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன பொய் கூட சொல்லாதீங்க. மகர ராசிக்காரர்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. முதல்ல நல்லதெல்லாம் பேசுவோம். நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் சரியாகி 12 கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைகிறார். விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகும். விபரீத ராஜயோகம். சார், நான் சாதாரண வேலையில் இருந்தேன், எனக்கு இத்தனை பெரிய போஸ்டிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பேஷனுக்காக ஆரம்பித்தேன். சும்மா ஃபோட்டோகிராஃபி இஸ் மை பேஷன். எங்கள் அப்பா எனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாரு. அதை வச்சு நான் வைல்ட் லைஃப் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன். பார்த்தா எனக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு. அதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டேன் நான் அந்த மாதிரிலாம். ஸோ விபரீத ராஜயோகம் என்பது எதிர்பாராத துருவங்களுக்கு அப்படியே எதிர் துருவமாக இருக்கும். நான் இப்படிப்பட்ட ஒர்க் உடையவன், எனக்கு இதுக்கு அப்படியே எதிர் துருவமாக இதில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இன்றைக்கி எப்படி டேரக்டர்ஸ் எல்லாம் ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க, ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆகிட்டாங்க. இதெல்லாம் எதிர் துருவங்கள். ஆக்டராக இருக்கிறவங்களாம் ஒரு காலத்தில் ஆக்டராக மட்டும்தான் இருப்பாங்க, வேறு ஜேர்னி எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது நிறைய முன்னணி நடிகர்கள் கூட அவங்க ப்ரொடியூசரும் ப்ரொடக்ஷனும் அவங்களே பார்க்குறாங்க. அந்த மாதிரி மல்டி ஸ்கில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ அப்போ மல்டி ஸ்கில் எல்லாத்தையும் யார் தருவார் என்று பார்த்தால் உங்களுக்கு இந்த 2025 தரும். ஸோ நான் துணி தைக்க தெரியும் சார், நான் துணி கடை வைக்கலான் இருக்கேன். அந்த துணியிலேயே எம்ப்ராய்டரி போடுறதும் நான் தான். அதை நான் இந்த சாரீ டிசைனர் சாரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணுறதும் நான் தான். என்னுடைய 2-3 திறன்களை வைத்துக்கொண்டு நான் செய்யும் இந்த புடவையை ரொம்ப காஸ்ட்லி புடவையை போல் நான் காட்டுகிறேன். அப்போது ஒரு சாதாரண ஒரு புடவை, அதை நான் என்னோடய டெக்கரேஷன்ஸ் மூலிமா ரொம்ப காஸ்ட்லி புடவையாக நான் சேல் பண்ணுறேன். இதனால் எனக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்குது. அதான் விபரீத ராஜயோகம். நீங்கள் ஒரு ட்ராக்கில் போனீங்க, நீங்கள் புடவை வைக்கலான்னு போனீங்க, ஆனால் இப்போ நீங்கள் பொட்டிக் ஷாப் வைக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தனித்தனி திறமைகள். ஒரு இப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவார்கள் என்னென்னா, ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை. எடுத்தோன்னா பெரிய வெற்றி வந்துடாது. சின்ன சின்ன வெற்றிகள் எல்லாம், எனக்கு கவிதை தெரியும், பேச்சு தெரியும், பாடல் தெரியும், இசை தெரியும், ஓவியம் தெரியும், இதெல்லாம் தனித்தனி ஸ்கில்ஸு. இதெல்லாம் சேரும்போது ஒரு நடிகனாக ஆகும்போது இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த அத்தனை திறன்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் டெவலப் ஆக போகுது. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பெரும் பணத்தை தருகிறார். அப்போ அதிர்ஷ்டங்களை நம்பி தொழில் செய்பவர்கள், சார் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் காரில் கோயம்பேடு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு லோடு தக்காளி எடுப்பேன், மத்தியானத்துக்குள்ளே அது மாதிரி சேல்ஸ் பண்ணிடுவேன், சாயந்தரம் ஆனால் எவ்வளோ பணம் வந்ததோ எடுத்துகிட்டு போவேன், அந்த மாதிரி. அப்போ அந்த ரேட் ஏறக்கூடியது. இன்றைக்கி நீங்கள் வாங்குற அன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோ ஏறுதோ அவ்வளோ உங்களுக்கு லாபம். ரா மெட்டீரியல் நீங்கள் வாங்கினது கம்மியான காசு,
இன்றைக்கி நீங்கள் விற்கும் போது மார்க்கெட் ரேட் வந்து வேறு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் வரக்கூடிய லாபங்களும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன், நீங்கள் வந்து அதிர்ஷ்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ராகுக்கு அதிபதியாகப்பட்ட திருவேற்காடு கருமாரியம்மனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். அல்லது ராகுவனுடைய கோயிலாகப்பட்ட திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபடலாம். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு பணம் பல வழிகளில் வரும். 3ஆம் வீட்டிலே சனி பகவான் முயற்சி. சார் உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கிங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கிங் தொலைக்காட்சி மட்டும்தான் இதெல்லாம் சொல்லும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஊரில் பெரியார் படமும் பக்கத்திலே தான் இருக்குது, முருகன் படமும் பக்கத்திலே தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மக்களுக்கு உழைப்பினுடைய வலிமையும் தெரியும், இறைவனுடைய வலிமையும் தெரியும், ரெண்டுமே தெரியும். நம்ம வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் மட்டும்தான் உண்டு. நம்ம மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுறோம். சார் நாளைக்கு காலைல மாரியத்தா கோயிலில் கும்பாபிஷேகம் சார். ஃபஸ்ட் ஷிஃப்ட்லாம் நம்ம மாரியாத்தா கோச்சிக்குண்டா. ஃபஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போகணும், வேலை தான் மாரியாத்தா. இந்த கிளாரிட்டி நம்மக்கிட்ட உண்டு. மாரியாத்தா நம்மளை பற்றி கோச்சிக்காது, வேலைக்கு போனால் நம்மளை பற்றி கோச்சிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம கடவுள் மேலேயே நமக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. கடவுளே ஐம் சாரி, நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், காலைல நான் போனால் தான் வேலை, அதனால் மன்னிச்சிரு அப்படின்னு நினச்சா அந்த வேலை நேரத்திலேயே கடவுள் உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி தெரிவார், அல்லது உங்கள் கூடவே இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் நம்மளுடைய இந்தியாவினுடைய வெற்றி, முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய வெற்றி. ஸோ அந்த தமிழ்நாட்டினுடைய வெற்றி என்ன? அந்த மாதிரி நீங்கள் மகர ராசிக்காரர்கள் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சியை தருகிறார். முயற்சி சார், நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க? 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கோயிலுக்கு போக சொல்கிறதுக்கு சொல்லலை, வாய்ப்புகளை தேடி அலைய சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். யார் டாக்டர் நல்ல உடம்பை டாக்டர் என்ன சொல்கிறார்? நல்லா நடங்க, ஓடுங்க, நிறைய நடந்துக்கிட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க என்று சொல்லுகிறார். எந்த டாக்டராவது உட்காருங்க படுத்துக்குங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ நோயாளிகள் தான் படுத்துக்கொள்வார்கள், நோயாளிகள் தான் அமர்ந்திருப்பார்கள், நல்லா இருக்கிறவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் ஓடுகிறீர்களோ அவர்கள் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி தருகிறார். ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு சிங்கமும் இருக்கிறது, ஒரு மானும் இருக்கிறது. அடுத்த நாள் காலை 6 மணிக்கு எழுந்து அந்த சிங்கம் அந்த மானை சாப்பிட்டால் தான் அதனால் உயிரை வாழ முடியும். ஆனால் 5:45க்கே கிளம்பி அந்த சிங்கம் வருவதற்கு முன்பு ஓடிவிட்டால் தான் அந்த மானால் உயிர் வாழ முடியும். ஆக நீங்கள் மானாக இருக்கிறீர்களா சிங்கமாக இருக்கிறீர்களா என்பது தேவையே இல்லை. காலில் எந்திரிச்சு யார் ஓடுறீங்க அதான் தேவை. 5:45க்கு ஓடிச்சுன்னா மான் பொழைச்சிது, 6 மணிக்கு போனால் அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கான ஓடுதளம் ரெடி ஆகிவிட்டது. நீங்கள் ஓட போகிறீங்க, நீங்கள் உங்கள் கால்களுக்கு பலம் வரப்போகிறது. அப்போ நான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், அதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. நான் ஒரு ஒரு டீ கடை மட்டும் வச்சுருக்கேன், டீயோடு சேர்த்து நான் வந்து இந்த ஸ்நாக்ஸும் விற்கலான் இருக்கேன், இதோடு சேர்த்து நான் குளிர்பானங்கள் விற்கலான் இருக்கேன், இதோடு சேர்ந்து என் கடையில் சாண்ட்விச் மாதிரி போகலாம். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். அதாவது மெல்ல மெல்ல அதை ரெஸ்டாரண்ட் ஆக்கி மெல்ல மெல்ல டிஃபன் ஆரம்பிக்கணும். மெல்ல 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 இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற வேலையை மாறக்கூடாது. அந்த இருக்கிற வேலையை மல்டிபிள் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கணும். நான் வந்து இப்போ டிஜிட்டல் ஃபீல்டில் இருக்கேன், டிஜிட்டல் ப்ரமோட்டர் ஆகிறது எப்படி, டிஜிட்டல் டெவலப்பர் ஆகிறது எப்படி, ஒரு செட்டு மாதிரி கட்டி அந்த இடத்துல ஷூட்டிங் விடுறது எப்படி. ஒரு பெரிய வீடு இருக்குது, பாட்டி வீடு, நமக்கு ஒரு பெரிய வீடு, ஜமீன்தார் வீடு மாதிரி ஒரு வீடு, எங்கள் பூர்வீக வீடு, அதை அழகாக டெக்கரேஷன் பண்ணி ஷூட்டிங்க்கு விடலாம், வாடகைக்கு விடலாம். இந்த மாதிரி ஒரு தொழிலை பல தொழிலாக நீங்கள் யோசிக்க வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீடு என்பது வந்து மிகவும் சிறப்பான, உங்களுக்கு வந்து ஆறுகள் தாண்டி பயணம் செய்யக்கூடிய விஷயங்கள், கான்ட்ராக்ட் மற்றும் டீலர்ஷிப் போன்றவை கிடைக்கும். ஒரு பெரிய ப்ராடக்ட் இருக்குது, ஒரு பெரிய ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கு டீலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரான்ச்சைஸ் போன்றவை உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார், இதனுடைய ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் எனக்கு கிடைக்கணும், கிடைச்சிருச்சுன்னா நான் பெரிய ஆகிடுவேன் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இப்போ இல்லற வாழ்வில் இன்பம், நீங்களும் உங்கள் கணவர் சேர்ந்து ஜாலியாக ஹனிமூன் போகிறீங்க, ஊட்டி, டார்ஜிலிங், சிம்லா அதெல்லாம் போகிறீங்க, ஜம்முன்னு இருக்கீங்க. இந்த வருடம் ஃபுல்லாக ஒரே சந்தோஷமான வருடம். விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், பெட்டிலாம் பணம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உழைப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்று நீங்கள் உழைப்பை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கவலையப்படாதீங்க. அதனால் மகர ராசிக்காரர்கள் 100க்கு 100 மார்க். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.